மகளிர் உரிமை தொகையில வந்து விடுபட்டவங்களுக்கு எல்லாருக்குமே பணம் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க உங்களுடைய குறைதீர்வ வந்து சமர்ப்பிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி சமர்ப்பிச்சவங்களுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு அமௌண்ட் வர்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல வந்து கிட்டத்தட்ட 30,00,000 பேர் வந்து விண்ணப்பிச்சிருந்தீங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 17,00,000 பேருக்கு வந்திருந்தது. ஒரு 13,00,000 பேருக்கு இன்னும் வராம இருக்கு அமௌண்டு. அப்படி வராத இருக்கவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவுல சொல்லியிருக்கோம். வரல அப்படின்னாக்கா நீங்க கண்டிப்பா உங்களுடைய குறைதீர்வ சமர்ப்பிங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வீடியோவும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அமைச்சர் பெரியசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பொங்கல் கொண்டாட்டம் முடியறதுக்குள்ள இன்னொரு இனிப்பான செய்தி பெண்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மேபி வந்து ரூ. 1000 குடுக்கறது வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. கண்டிப்பா அது உயர்ந்தது அப்படின்னாக்கா எல்லாருக்குமே நல்லது தான். ரூ. 1000 கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு சிலருக்கு துரதிர்ஷ்டவசமா கிடைக்காம இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த குறை தீர்வு யாரெல்லாம் சமர்ப்பிச்சிருக்கீங்களோ அவங்களுடைய அ புகார் எல்லாமே வந்து பரிசீலனை பண்ணி, அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. நீ வாங்க எப்படி குறை தீர்வு சமர்ப்பிச்சீங்களா இல்லையா செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ மூலியமா பார்க்கலாம். ஸ்டாலின்ல நீங்க அப்ளை பண்ணி மறுபடியும் உங்களுக்கு கிடைக்காத ரூ. 1000 கிடைக்காதவங்க மட்டும் தான் இதுல இந்த குறை தீர்வ வந்து சமர்ப்பிக்க முடியும். இன்னொரு கியூஆர் ஆப்ஷனும் இருக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த கியூஆர்க்குள்ள போனீங்கனாலும் இந்த இடத்துக்கு தான் வரும். அப்படி இல்லன்னா நீங்க பக்கத்துல இருக்கிற உங்களுடைய கோட்டாட்சியர் அலுவலகத்துல போயிட்டு நீங்க உங்களுடைய குறைய சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, அமைச்சர் அவர்கள். அப்படி இல்லனாக்கா நீங்க இந்த ஆன்லைன்லயும் பார்க்கலாம். நீங்க உங்களுடைய குறை தீர்வ வந்து சமர்ப்பிச்சீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு முறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில தாங்க விண்ணப்பதாரரின் பெயர், குடும்பத் தலைவரின் பெயர், கைபேசி எண், குடும்ப அட்டை எண் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்றத நீங்க செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் குறிப்பு எதனால உங்களுக்கு எப்போ இருந்து வரல அப்படின்றத எல்லாத்தையும் டீட்டெயிலா இங்க நீங்க போடணும். ஒரு முறை நீங்க சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி வரும்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி நீங்க வந்து சமர்ப்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி வரும். அப்படி இருந்ததுன்னா ஓகே. ஏன்னாக்கா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 17,00,000 பேருக்கு வராம இருக்கு. அவங்களது எல்லாமே வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனால வரல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பிரச்சனைனால உங்களுக்கு வரல அப்படின்றத உங்களால பார்க்க முடியாது. ஆனா, நீங்க சமர்ப்பிச்சீங்களா இல்லையான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிறது, இந்த மாசம் லாஸ்ட்டுக்குள்ள அமௌண்ட் வரதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. கைபேசி எண்ணில் குறைதீர்வு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது. குறைதீர்வு விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாரி வந்துச்சுன்னா தான் நீங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? இத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாசத்துல வரதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்களா? சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.